காலகட்டம். சோஷியல் மீடியா சமையல் கலைஞர்கள், இந்த பக்கம் அவருடைய ரசிகர்களும் பொதுமக்களும் இருக்காங்க. இவர்கள் செய்யக்கூடிய சமையலின் போது அவர்களுடைய சிக்னேச்சர் ஸ்டைல் அப்படி நீங்கள் பார்த்து ரசித்த ஒன்றை நீங்கள் சொல்லலாம். சபாஷ், சரியான கீகிஸ் பூவா கிரேவிங்ஸ் அவங்களோடது. கை காட்டுங்க. இப்பதான் நீங்க முகத்தையே காட்டுறீங்க இல்லையா? ரொம்ப காலம் உங்க கை மட்டும் தான் வந்துகிட்டு இருந்துச்சு. ஹாய். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். முடிச்சிட்டு செஞ்சுதா அப்படின்வாங்க. தலைவன் ரெடி. டப்பு டப்புன்னு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சென்ட் பண்ணி செஞ்சுதா அப்படின்னு சொல்லுங்க. ஸ்பைசி சமையல். ஹேண்ட்ல வந்து மருதாணி வச்சிருப்பாங்க. மருதாணி இப்படி ஷோ பண்ணிட்டு ஒவ்வொரு இன்கிரிடியன்ஸ் போடும்போது அது அழகா இருக்கு. அப்புறம் வந்து ரிங்கு போடுவாங்க, கொஞ்சம் ஒரு எனாமல்லாம் வச்சு. நீங்க என்ன உங்க சமைக்கிறத கவனிப்பீங்களா இல்ல உங்க கையே பார்த்துட்டு இருப்பீங்களா? எனக்கு புரியல. அது ஒரு ஸ்டைல். சஞ்சனா குக்டி டிவி ஏதாவது ஒரு டிஷ் செய்யணும்னா என்ன சொல்வாங்கன்னா, மீனே இல்லாம மீன் குழம்பு, பன்னீரே இல்லாம பன்னீர் கிரேவி செஞ்சிரலாமா? ஐயோ ராமா. லெட்ஸ் மேக் பன்னீர் பட்டர் மசாலா வித்அவுட் பன்னீர். லெட்ஸ் மேக் பன்னீர் பட்டர் மசாலா. பன்னீர் வாங்கிட்டறேன் வித்அவுட் பன்னீர். என்னோட கொலீக் வந்து வெளில ஓடி போயிட்டு பன்னீர் வாங்க போவான். பட் அதுக்குள்ள நான் வேற இன்கிரிடியன்ட் வச்சு சமைச்சு முடிச்சிடுவேன். And it's ready. தோசை மாவா? வாயத்தொறனாலே பொய் பித்தலாட்டம். மங்கை கிச்சனா? இந்த பொருளை எடுத்துட்டு வரது பாத்தீங்கன்னா பொத்தனாப்புல எடுத்துட்டு வருவாங்க. அப்படியே நடந்து வருவாங்க, வரதான் காமிப்பாங்க. Hi viewers, welcome back to Mangai's Kitchen. அந்த கையில ஏந்திட்டு வரது பாத்தீங்கன்னா புது பொண்ணு அப்படியே முதல்ல நம்ம அப்படியே பொத்தனாப்புல கூட்டு வரோம். எது புது பொண்ணு கொண்டு வரோம்? ஆமா சார். அவர் ஆக்சுவலா அந்த கோர்ஸ் மெயின் இன்கிரிடியன்ட் யாரோ ஒருத்தர் தூக்கி போடுவாங்க. அவங்க கேட்ச் பிடிச்சிட்டு தான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இளநீர் இருந்தா கூட அப்படிதான். இளநீர் பாயசம் வைக்க சமைக்கிறீங்களா சர்க்கஸ் பண்றீங்களா? நல்லா சர்க்கஸ் பண்றா மேன் நீ. நான் தெரியாம தான் கேக்குறேன். எந்த பொருளா இருந்தாலுமே என்னோட சிக்னேச்சர் வந்து அப்படி சொடக் போடுறது, அப்படியே பிடிக்கிறது. சி ஃபார் கேட்ச். ஏண்டா சி ஃபார் கேட் தானடா. அதான் நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க. சவுத் இந்தியன் சுமார் இந்த வீடியோல ஒரு பாய் சொல்வாரு, அதுக்காகவே நம்ம ஃபுல் வீடியோவும் பார்க்கலாம்னு தோணும். அப்படி சொல்லு. இவர் கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் நிறையவா? நிறைய இருக்காங்க ஒரு பாய்க்காகவே. இது தெரியாம நீங்க இளநீ எல்லாம் கேட்ச் பிடிச்சிட்டு இருக்கீங்க. ஃபேங்கிள்ட் வித் பிரேம். அவங்க வீட்டுக்காரர்கிட்ட தான் இன்கிரிடியன்ட் போய் கேட்பாங்க. கத்திரிக்காய் பொரியல் பண்ணட்டுமான்னு கேட்பாங்க. அவர் அதுக்கு வந்து வேற ஒரு டிஷ் சொல்லுவாரு. அந்த ஏங்க கூப்பிடுங்க. ஏங்க வாங்க. ஆம்லேட் எக் காமிச்சு ஆம்லேட் அப்படின்னு கேட்பேன். இல்ல ஆம்லேட் மிளகு குழம்பு அந்த மாதிரி சொல்லுவாங்க. அவங்க என்ன சொன்னாலும் நீங்க மாத்தி சொல்லுவீங்க. ஏங்க டார்லிங், அவனை பத்தி உனக்கு தெரியாது. அவன் பேட் ஃபாலோ. ஏங்க ஆம்லேட் என்னத்த சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? ஃபுல் டைரக்ஷன் அவங்க தான். அவங்க என்ன சொல்றாங்களோ அப்படியே சொல்லுவீங்க. என்ன தம்பி இவ்வளவு அப்பாவியா இருக்கீங்க? சமையல் பண்றது அவங்க, சாப்பிடுறது மட்டும் தான் நம்ம வேலை. சோத்துக்கு பிச்சை எடுக்கணும். பல குப்பத்தட்டிகள் எச்சில கிடைக்காம சொறி நாய்க்குடைய வெறி நாய்க்குடைய கறி வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ஏங்க ஆம்லேட் ஆம்லேட் புளிக்குழம்பு மிளகு குழம்பு. ஆம்லேட் மிளகு குழம்பு செய்யணும் முடிவு பண்ணிருப்பீங்க. ஆமா. அத வந்து அவர் சொல்லுவாரு. ஆமா. Thank you. பை வாசு. சார் அப்புறம் அவங்க பூண்டு ஒண்ணு அப்படி தூக்கி போட்டு தட்டுவாங்க சார். அந்த தட்டுன உடனே பாத்தீங்கன்னா அந்த பூண்டு எல்லாமே செதறிடும் சார். நான் ஒரிஜினலா? எப்படி நம்புவேன்? என்னால நம்ப முடியுது. அப்ப ஒரிஜினல் தான் சார். நான் ரொம்ப நேரமா போட்டு உரிப்பேன் சார். நானும் ஒரு நாள் அப்படி ட்ரை பண்ணி பார்த்தேன் சார். அந்த பூண்டை தட்டலான்னு எல்லா பக்கமும் செதறி கிச்சனே க்ளீன் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் சொல்றேன் அது 10 டேக் ஆகும். 4 தடவை தட்டி தட்டி அது ஓரளவு லூஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தட்டினா அது செதறும். ஃபர்ஸ்ட் தட்டல எல்லாம் அது செதறாது. சரியான சிக்னேச்சர் சார் அது. அப்படிதான் சார் தட்டுன ஒரு நாள் தட்டுனா மொத்தமா செதறி கிச்சனே போயிடுச்சு. திருப்பி க்ளீன் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. இல்ல எங்களுக்கு இருக்கியே ஒரு வடி கட்டின முட்டாள். ஃபேமஸ் கிச்சன். ஹேமா மேம் சார் அவங்க பேன்ல வந்து ஆயில் ஊத்திட்டு கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு மூடி வச்சிருவாங்க. அப்புறம் சோ அது வெடிக்கிறதுக்குள்ள ஆனியன் கட் பண்ணிடுவாங்க. அது போட்டுட்டு நெக்ஸ்ட் ஆனியன் ஃப்ரை ஆகறதுக்குள்ள திருப்பி டொமேட்டோ கட் பண்ணுவாங்க. சோ அது ஏமா இவ்வளவு அப்பாவியா இருக்க? நமக்கு அவ்வளவு விவரம் பத்தாதுங்க. லூசுரா? லூஸ் இல்லனே, மென்டல். மொத்தமா கட் பண்ணி எல்லாம் டேபிள்ல எடுத்து வச்சிருவேன் சார். 2 தடவை மட்டும் கட் பண்ணிட்டு ரெடி ஆயிடுச்சுன்றேன்.
என்ன ஒரு புத்திசாலித்தனம். பாரம்பரிய டிஷ்ஷஸ் ரிசர்ச் பண்ணி ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷஸ் இந்த மாதிரி இருக்கு ஆனா நமக்கே தெரியல அப்படிங்கறத போர்ட்ரே பண்ற மாதிரி. சூப்பர். இப்போ இவங்க சமைச்சதுலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, நான் செஞ்சு பார்த்தேன், அவங்க சொன்னபடியே இருந்துச்சு. நல்ல கொஸ்டின். பஞ்சாபி தாவா? பிச்சு போட்ட சிக்கன் ஸ்பைசி சமையல். இது என்ன நீங்க கோயம்புத்தூர் சிக்கனை பிச்சு போட்டுட்டு ஒரு ஊர் பேரை சேர்த்துறீங்களா? நக்கல்யா அவனுக்கு. ஈரோட அம்மாச்சி சமையல் கறிக்குழம்பை மிஞ்சும் சுயல் சுண்டல் குழம்பு வைப்பாங்க சார். ரேஷன் கடையில எல்லாம் சுண்டல் வந்து ஃப்ரீயா கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த டைம் போடும்போது எல்லார் வீட்லயும் இருக்கும், எல்லாரும் பிள்ளைங்களுக்கு வேஸ்ட் பண்ணாம அதை செஞ்சு கொடுப்பாங்க. அதுக்காக நான் வந்து அந்த நேரத்துல யூஸ் பண்ணேங்க. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். ஈரோடு அம்மாச்சி அம்மா சமையல் சோயா சுக்கா ஒன்று பண்ணியிருப்பாங்க. நான் ஆக்சுவலாக அவங்க அதில் என்ன போட்டிருந்தாங்க, மட்டன் சுவைன்னு போட்டிருந்தாங்க. எனக்கு அடிப்பாவி சைவ பிள்ளைன்னு சொன்னாங்க, பிரியாணி வாங்கி போறேன். அது டேஸ்ட்டும் நான்வெஜ் டேஸ்ட் அவங்களுக்கு வந்துச்சு, எனக்கு வெஜ்ஜா இருந்துச்சு. இந்த பிரியாணி பேரு பால்கோவா. ஏப்பா நீ மட்டும் இட்லியை சோறாக்கலாம், பீரை மோராக்கலாம். மட்டன் சுவை அப்படின்ன உடனே ஏன் செஞ்சு அது ஒரு பார்க்கணும்னு தோணுது? ஆர்வமா இருக்கும் சார். நான் 12th படிக்கிறப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கனை சேன கழுகுன்னு சொல்லி ஏமாத்தி சாப்பிட வச்சுட்டாங்க. நாக்குல டேஸ்ட் ஒட்டிக்கிச்சு, அதுல இருந்து கண்டினியூ பண்றேன். இங்க இருக்கக்கூடிய இந்த ஃபுட்டெல்லாம் என்னன்னா, இவர்கள் சமைத்து நமக்காக பரிமாற தயாராக வைத்திருக்கக்கூடிய பல்வேறு உணவுகள். காரி குழம்பு வாசனை வருதுப்பா. கோயில் புளியோதரைங்கும் போது சில இன்கிரிடியன்ட் அதில் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பூண்டு இருக்காது, அனியன் இருக்காது, அதுக்கப்புறம் வந்து சீரகம் இருக்காது. அந்த அசல் நீங்க கோயில்ல இதிலோடு கொடுக்கறதுக்காக இன்னொரு வாட்டி போய் நின்னும் வாங்குவோம். அதுக்காக யார் இங்க இருந்து கோவில் புளியோதரை வந்து அவங்க இருக்கிற இன்கிரிடியன்ட் ராவா வச்சு செஞ்சது. இது பியூர் நல்லெண்ணெயில செய்யறது. எல்லாம் மாங்காயோட அந்த காம்புல பால் வரும், அதோட போட்டு செய்யும் போதும் அதுக்கு ஒரு ஃப்ளேவர் இருக்கு. ஐயோ அது சொன்னா தெரியாது, அனுபவிக்கல. இல்ல அது உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. இந்த பொண்ணு ஊறுகால கொஞ்சம் புளியோதரை சாப்பிட்றாப்ல. பெருமாள் கோயில்ல லைன்ல நின்னு புளியோதரை அப்படியே இருக்கு. என்னை புளியோதரை பைத்தியமே அதெல்லாம் எடுத்தோடனே கை தூக்கிட்டீங்களா? சிக்கன் பிரியாணி வித்தவுட் சிக்கன், வழக்கம் போல. இவங்க என்ன ரகம்னே தெரியலையே. மட்டன் திண்டுக்கல் பிரியாணி வித்தவுட் மட்டன். ஸோ நீங்களே சாப்பிட்டு சொல்லுங்க என்ன இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்கேன். சிக்கனுக்கு பதிலாக என்ன ஆட் பண்ணியிருக்கேன், மட்டனுக்கு பதிலாக என்ன ஆட் பண்ணியிருக்கேன், நீங்களே சாப்பிட்டு. கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா. மஷ்ரூம் சார் சூப்பரா இருக்கு சார். சூப்பரா இருக்கா? ஆமா ஆயத்தோட வடியுது. மட்டன் மாதிரியா இருக்கு சார். இது ஆனா பார்க்கவே அப்படிதாங்க இருக்கு. ஆமாங்க, ஒரு நான்வெஜ் பிரியாணி டேஸ்ட் வருதுங்க. ஏன்டா திரிக்கிறா? பள்ளிப்பாளையம் சிக்கன் சார். பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெண்டு கையும் தூக்கிட்டாப்ல. சிக்கன் விட அதில் கிடக்குற அந்த தேங்காய் அப்படிதான் முடியும். அப்படியா? சிம்லி அப்படிங்கிறதுங்க சார், அதை செய்வேன், அதை நான் கொண்டு வந்திருக்கேன். அப்புறம் நான் இதில் வெங்காய தொக்கும் செஞ்சிருக்கேன். என்ன இது பூந்தியா? இல்ல லட்டு தானுங்க, உங்க முன்னாடி சின்னதா. ஐயா சாப்பிடு சாப்பிடு. நல்லா இருக்குடா, இனிப்பே இல்ல. அல்டிமேட்டா இருக்குது. இதுல கூட பாதாம் வாசனை வருது. ஈரோடு அம்மாச்சி சமையல் ஹேமா. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? தாய் கிரீன் கறி வித் மினி இட்லி சார். நீங்க பண்ணி பிரசன்டேஷனே பந்தாவா இருக்கு. இட்லி மல்லிகை பூ மாதிரி இருக்கணும். இலையில வைக்கிறதா இல்ல இவ தலையில வைக்கிறதான்னு குழப்பறா மாதிரி இருக்கணும். சட்னி வேணா தரேன், நக்கிட்டு போறீங்க. ட்ரிவாண்ட்ரம் ஸ்டைல் சிக்கன் ஃப்ரை. இதுக்கு எவ்வளவு மார்க் போடலாம்? இதுக்குன்னா ஒரு 80க்கு மேல போடலாம். அவ்வளவு மார்க்கா? கருவாட்டு குழம்புல முருங்கக்காய், கத்தரிக்காய், மொச்சக்கொட்டை, பெரும்பாலும் இது 3 தான் இல்ல? அந்த கர்மத்தை என்னால பார்க்க முடியல. அடுத்து சொல்லுவாங்கன்னு பார்த்தா ஃபுல் சாப்பாடு முடிச்சு தான் ஏதாவது சொல்லுவாங்களாட்டுருக்கு. அடுத்தடுத்து வா வா வாங்குதா? அட படுபாவிகளா,
5 மேய்ச்சிட்டு போயிருக்காங்களே. தமிழ் வீடுகளை அறிந்தவர்கள் ஜெயிப்பார்கள், நாட் ஜஸ்ட் டெக்னாலஜி.